அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்திடலாம். மற்றவரின் நம்பிக்கைக்கு பத்திரமாக ஒருத்தவர் விளங்குவார் என்றால் அது கன்னிராசி அன்பர்கள்தான். அவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தொழில்ஸ்தானத்திற்கும் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிப்பது யோகம்தான். இதன் மூலம் உங்களுக்கு சுக்கிர யோகமும் புதாதித்ய யோகமும் நடைபெறப் போவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். தடுமாற்றமும் அகலும். தனவரவு திருப்தி தரும். ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி பகவான். அவர் வக்கரம் பெறும் இதே நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏராளமாக நடைபெறும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அதே நேரம் கல்யாண கனவுகள் நினைவாகும். தொழிலில் தொல்லை தந்தவர்கள் விலகி ஓடிவிடுவார்கள். வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட யோசிப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். ஆனால் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் சற்று வந்து சேரும். ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் புதன், உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கே வருவது யோகம்தான். அதே நேரம் பொருளாதாரத்தில் நிறைவும் ஏற்படும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்ய நீங்களே முன்வருவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவரின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி மட்டுமல்ல, சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் உண்டு. நீங்கள் கொடுத்த கடனை நீங்கள் வசூல் செய்வீர்கள். ஆனி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்வார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இதே நேரம் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். வருமானமும் உயரும். வருங்காலத்தை பற்றிய பயமும் அகலும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். புதிய இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்றவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தப் போவீர்கள். ஆனி மாதம்
27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்வார். இதுவரை அஸ்தமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் 9ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உருவாக்கப் போகின்றார். இதன் விளைவாக மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பும் உண்டு. மதிப்பும் மரியாதையும் உயரும். வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கலாம். நில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உடல்நலமும் சீராகும். சகோதர வர்க்கத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்கும். வியாபார மாற்றம். தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையப் போகின்றது. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையும். பெண்களுக்கு தங்கள் பெயர்களில் சொத்து வாங்கும் யோகம் வந்துவிட்டது. அதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் உயரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதம் 22ஆம் தேதியும் 23, ஜூலை 3, 4, 8, 9, 12, 15. இந்த மாதத்தின் மகிழ்ச்சி தரும் வண்ணம் நிறம் என்று பார்த்தால் கிளிப்பச்சை நிறமாக இருக்கும். இந்த மாதத்தின் சுபமூர்த்த நாட்கள் என்று பார்த்தால் ஆனி மாதம் 2ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையும் தசமி அஸ்தம் வருகின்றது. காலை 7:30 to 8:30 இருக்கும். ஆனி மாதம் 3ஆம் தேதியும் திங்கள் கிழமையும் ஏகாதசி சித்திரை வருகின்றது. காலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கும். ஆனி மாதம் 19ஆம் தேதியும் புதன்கிழமை திரையோதசி ரோகிணி வருகின்றது. 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை திவ்ய திதி பூசம் வருகின்றது. 7:45 முதல் 8:45 வரை இருக்கும். ஆனி மாதம் புதன்கிழமையும் பஞ்சமி மகம் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். ஆனி மாதம் 28ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் சஷ்டி உத்திரம் வருகின்றது. 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், அம்மனை வழிபட்டால் அனைத்து வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் நமது பெரியோர்கள் ஒரு சொல்வார்கள். அதை நாம் கடைபிடித்தாலே நம் வாழ்க்கையில் செட்டிலாக முடியும். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்பதுதான் பழமொழி. அதற்கேற்றவாறு நாம் நடந்தாலே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று விடுவோம்.